ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாட் த ஹேக். இன்னைக்கு நம்ம போஸ்ட்ஃபிகர் வெப் அகாடமியில் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனோட அடுத்த லேப் பார்க்க போகிறோம். இது வந்து தேர்ட் லேப். ஸோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அட்டாக், querying the database type and version on Oracle. ஸோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் எஸ்கியூஎல் ப்ரொவைடர் டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சின்டாக்ஸ் வந்து ஒரு மைன்யூட்டாக வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்கியூஎல் சீட் ஷீட் வந்து போஸ்ட்ஃபிகரே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அகெயின் ஒராக்கிள், மைக்ரோசாஃப்ட், போஸ்ட்கிரஸ், MySQLக்கு வந்து எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான சின்டாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த சின்டாக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எப்படி நம்மளால அதை வந்து அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒராக்கிள் டேட்டாபேஸ் எல்லாம் பார்த்தோம்னா டிஃபால்ட்டாக நம்ம வந்து டேட்டாபேஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும். டேட்டாபேஸ் ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா, டேபிள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். டேபிள் ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா அது வந்து எரர் த்ரோ பண்ணும். இப்போ டிஃபால்ட்டாக வந்து ஒராக்கிளில் வந்து டுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல டேட்டாபேஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒராக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம டுவல் அப்படின்ற டேபிள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். மைக்ரோசாஃப்ட், போஸ்ட்கிரஸ் SQL, MySQL இதுல எல்லாம் வந்து நம்ம டேபிள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ ஸ்பெசிஃபை வந்து ஒராக்கிளில் வந்து பண்ணலன்னா எரர் அடிக்கும். ஸோ இது வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம query வந்து ரெடி பண்ணணும். ஸோ லேப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்றது பார்ப்போம். நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா, இதில் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதில் இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட் கேட்டகரி ஃபில்டரில் இருக்குது அப்படின்றதும் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. தென் யூ கேன் யூஸ் அ யூனியன் அட்டாக் டு ரிட்ரீவ் த டேபிள்ஸ் ஃப்ரம் அ இன்ஜெக்டட் query. அதாவது யூனியன் பேஸ்ட் அட்டாக் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அகெயின் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுக்கு நமக்கு ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ யூனியன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ரெண்டு queryயை வந்து கன்காட்டினேட் பண்ணும், அதாவது ஆட் பண்ணுறது தான் யூனியன். ஸோ ரெண்டு queryயுமே ஆட் பண்ணுறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் queryயில் வந்து நம்ம வந்து இப்போ ரெண்டு காலம் எடுக்கிறோம் அப்படின்னா, செலக்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஃப்ரம் யூசர் அப்படின்னு இருக்குது, ஒரு query இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த செலக்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டு காலம் இருக்குது. ஸோ அதே சேம் அமௌண்ட் ஆஃப் காலம் தான் நம்ம யூனியன் யூஸ் பண்ணால் செகண்ட் queryலையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஃப்ரம் யூசர்ஸ். ஸோ செலக்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஃப்ரம் யூசர்ஸ் யூனியன் செலக்ட் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில்ஸ் ஃப்ரம் யூசர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் queryலையும் வந்து ரெண்டு காலம் மென்ஷன் பண்ணும், செகண்ட் queryலையும் ரெண்டு காலம் மென்ஷன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். இல்லைனா அகெயின் எரர் அடிக்கும். ஸோ இந்த எரர் பேஸ் பண்ணி இல்லைனா அது அப்ளிகேஷன் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணிட்டு நம்ம query வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஹிண்ட்டும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒராக்கிளில் வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறப்போ எல்லா டைமும் வந்து நம்ம டுவல் அப்படின்ற ஒரு வேலிடான ஒரு டேபிள் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இந்த கேஸ் நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ டுவல் அப்படின்ற ஒரு டேபிள் வந்து டிஃபால்ட்டாக வந்து இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நம்ம நார்மலாக எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணணும். பட் இங்கே ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, போஸ்ட் எதுவுமே கிடையாது. நமக்கு இருக்கிறது ஒரே ஸ்ட்ரெயிட் அப்ரோச். கேட்டகரி அப்படின்ற ஃபில்டரில் தான் நமக்கு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் எப்படி அப்ரோச் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் கோட் கொடுப்போம், எரர் அடிக்குது. கன்ஃபர்மேஷனுக்காக இன்னொரு சிங்கிள் கோட் கொடுப்போம், நமக்கு எரர் போயிடும். அது ஏன் ஆல்ரெடி சொன்னோம், அப்போ ப்ரீவியஸ் வீடியோலேயே சொன்னோம், ஒரு சிங்கிள் கோட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு அது எரர் அடிக்கும். நம்ம அந்த சிங்கிள் கோட் வந்து நம்ம ரிட்டர்ன் இன்னொரு அந்த வேலிடாக நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எரர் வந்து போயிடும். ஸோ இந்த கேஸ் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுது. இப்போது அவங்க யூனியன் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யூனியன் பேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனியன் அப்படின்னு இருக்கும். யூனியன் அதுக்கப்புறம் நம்ம எதாவது செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல், செலக்ட் நல் பண்ண போகிறோம். தென் நான் கமெண்ட் அவுட் பண்ணுறேன். அகெயின் இங்கே வந்து யூனியன் செலக்ட் நல் அப்படின்னு சொல்லும்போது எரர் வருது. தென் கொமா கொடுத்துட்டு இன்னொரு நல் வேல்யூ ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து நமக்கு ஃபைனலாக வந்து என்ன எவ்வளோ டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்போ அது எரர் போகுதோ அப்போ வந்து நம்மளால எவ்வளோ டேபிள்ஸ் எவ்வளோ காலம்ஸ் இருக்கு அப்படின்றது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா இந்த பிளேஸ்ல வந்து அவங்க ஒராக்கல் டிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒராக்கல் டிபியில நான் என்ன சொல்லியிருந்தேன், டிஃபால்ட்டா வந்து நம்ம டேபிள் நேமை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே டேபிள் நேமே தெரியாது. நம்ம ஒராக்கல் இந்த இந்த இதுக்குள்ள நம்ம இந்த சிஸ்டம்குள்ள வந்து போகவே இல்லை, அதாவது இந்த சர்வருக்குள்ள போகவே இல்லை. ஸோ அவங்க சர்வர்ல என்னெல்லாம் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒராக்கல் டிபியில வந்து டிஃபால்ட்டா டுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ யூனியன் செலக்ட் நல் ஃப்ரம், நான் என்ன சொல்றேன், டுவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதான் query, யூனியன் செலக்ட் நல் ஃப்ரம் டுவல். ஸோ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே அகைன் சேம் எரர் அடிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு நல் வேல்யூ ஆட் பண்றேன். இங்க ஏன் நான் நல் வேல்யூ ஆட் பண்றேன் அப்படின்னா, நான் பேலன்ஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் queryல எத்தனை காலம் இருக்கு, எத்தனை காலம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியாது. அதனால நம்ம யூனியன் யூஸ் பண்ணிட்டு சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வர வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிட்டே போகணும். இப்போ இந்த நல் ஒர்க் ஆகலையா, திரும்ப இன்னொரு நல் யூஸ் பண்ணணும், திரும்ப இன்னொரு நல் யூஸ் பண்ணணும். எப்போ இந்த எரர் போகுதோ அப்போ நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும் இந்த அமௌண்ட் ஆஃப் காலம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் queryல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தரா அட்டாக் பண்ண முடியும். ஸோ இப்போ 2 நாள் யூஸ் பண்ணிட்டு நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் போயிடுச்சு. ஸோ நம்மளோட சக்ஸஸ்ஃபுல்லான query இது, யூனியன் செலக்ட் நல் நல் ஃப்ரம் டுவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்ல வந்து இது கமெண்ட் அவுட் பண்றது. இது வந்து ஒராக்கல் டேபிள்ல இப்போ நம்ம இங்க ஒராக்கல்ல வந்து கமெண்ட் அவுட் பண்றது எங்க பார்த்தா இங்க வந்து கமெண்ட்ஸ்னு இருக்கா, கமெண்ட்ஸ்ல ஒராக்கலுக்கு வந்து 2 டேஷ் போட்டா கமெண்ட் ஆயிடும். ஓகே, இப்போ இது ஃபர்தரா நம்ம எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த நல் வேல்யூஸ்ல வந்து சும்மா ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்றேன். நான் சும்மா வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்றேன். இங்க ரிட்டர்ன் ஆகுதா அந்த வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இன் திஸ் கேஸ் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா ரிட்டர்ன் ஆகுது. அதே மாதிரி இங்க பிசிஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பிசிஏவும் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இன் திஸ் கேஸ் டேட்டாபேஸ் டைப் வந்து ஒராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், அதோட வெர்ஷன் வந்து அவங்க query பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வெர்ஷன் query பண்றதுக்கு இங்க இருக்கு ஒராக்கல் வெர்ஷன். ஒராக்கல் வெர்ஷன் நம்ம எப்படி வந்து query பண்ணணும், செலக்ட் பேனர் ஃப்ரம் வி வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ கொடுப்போமா, ஸோ பேனர் இங்க ஒரு ஏபிசியை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு பேனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஃப்ரம் எங்க அப்படின்னா வி வெர்ஷன், இதுதான் டேபிள் நேம். டுவலை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம வி வெர்ஷன் போடுறோம். ஸோ யூனியன் செலக்ட் பேனர் எதுல இருந்து, வி வெர்ஷன்ல இருந்து. இங்க நம்ம பிசிஏன்னு வச்சுக்கலாம், இல்லை நல் ஸ்டார்டிங்ல நல்லுன்னு வச்சிருந்தோம்ல அப்படியே கூட வைக்கலாம். நம்ம ஏன் வந்து இங்க ஏபிசி கொடுத்து இங்க பிசிஏ கொடுத்தோம், வித்தின் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றோம். ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்றப்போ நம்மளால வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து டேபிள்ல இருந்து நம்மளால query பண்ண முடியும். இப்போ நம்ம அப்படியே வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம்னா இங்க வந்து நமக்கு தெரியுது, இங்க பிசிஏ வந்து செகண்ட் காலம். இன் திஸ் கேஸ் நமக்கு ஒராக்கல் டேட்டாபேஸ் வெர்ஷனும் வந்து நம்ம டிஸ்பிளே ஆயிடுச்சு, என்ன டேட்டாபேஸ் வெர்ஷன் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அதுவும் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் நம்ம வந்து யூனியன் பேஸ்ட் இதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு நம்ம அதை இது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வெர்ஷன் நம்பரை வந்து நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.